வணக்கம் நண்பர்களே, இது பிரின்ஸ்டெக் உங்களின் தமிழ் நண்பன். இந்த வீடியோவில் ஸ்மார்ட் ரேஷன் அட்டை அதாவது ஸ்மார்ட் கார்டில் உங்களுடைய விவரங்கள் தவறாக இருந்தால் அது எப்படி திருத்தம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் முழு விளக்கத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் இது போன்ற அநேக வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ப்ரௌசரில் tnpds.gov.in அப்படின்ற இணையதள முகவரியை டைப் செய்து என்ட்ரு பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக போகலாம். இப்போ உங்களுக்கு பொது விநியோக திட்டம் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பக்கம் தமிழில் தான் இருக்கும். நீங்கள் எடிட் செய்யும் போது உங்களுடைய சௌகரியத்துக்காக நம்ம இந்த பகுதியை ஆங்கிலத்தில் மாற்றிக்கணும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெனிஃபிஷியரி லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய 10 இலக்க மொபைல் எண்ணை டைப் செய்து சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. உங்களுடைய மொபைல் எண்ணிற்கு 7 இலக்கங்கள் கொண்ட ஒரு எண் வரும், ஓடிபின்னு சொல்லக்கூடிய எண் வரும். அந்த எண்ணை ஆத்தென்டிகேஷன் ஓடிபி அப்படின்னு கீழே இருக்கிற இடத்துல கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஓடிபி பின் வர்றதுல தாமதங்கள் சிரமங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அரசு உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம். அதற்குரிய எண்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் ஆத்தென்டிகேஷன் ஓடிபி பின் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய விவரங்கள் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை மாற்ற விரும்பினால் நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு டீட்டெயில்ஸ் எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு டீட்டெயில்ஸ் எடிட் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ரேஷன் கார்டு நம்பர், என்எஃப்எஸ்ஐ கார்டு டைப், ஸ்மார்ட் கார்டு நம்பர், ஃபேர் ப்ரைஸ், ஷாப் கோட் அதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் குடும்பத் தலைவரின் புகைப்படத்தை மாற்றிக்கொள்ளலாம். குடும்பத் தலைவரை மாற்றிக்கொள்ளலாம், குடும்பத் தலைவரின் புகைப்படத்தை மாற்றிக்கொள்ளலாம், குடும்பத் தலைவரின் விவரங்களை மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் குடும்பத் தலைவரின் புகைப்படத்தை மாற்ற அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக குடும்பத் தலைவரின் விவரங்களை மாற்றுவது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபேமிலி ஹெட் டீட்டெயில்ஸில். அதில் செலக்ட் ஃபேமிலி ஹெட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் குடும்ப தலைவரே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் வேறு ஒருவரை கூட மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக நேம் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல ஆங்கிலத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில் பெயர் சரியாக இருக்குதான்னு பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆதார் எண், தகப்பனார் பெயர், பாலினம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பெயர், தந்தை, கணவர் பெயர் அப்படின்ற 2 இருக்கும், அதை தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. குடும்பத் தலைவரின் பெயரை தமிழ்லையும் குடும்பத் தலைவருடைய தந்தை அல்லது கணவர் பெயரையும் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸில் உறுப்பினர்கள் விவரங்கள் தவறாக இருந்தால் மாற்றுவது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உறுப்பினர்கள் பெயர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப், ஆதார் நம்பர் எல்லாம் வரும். இதில் உங்களுக்கு தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்ஷன் அப்படின்னு சைடில் இருக்கிற இடத்த கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எடிட் மெம்பர் டீட்டெயில் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் மெம்பர் நேம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்திருக்கும், அது ஆங்கிலத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெயர் அப்படின்னு இருக்கும், அதை தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அந்த குடும்ப உறுப்பினர் பெயரை தமிழில் டைப் பண்ணிவிட்டு அடுத்து பாலினம், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப், ஆதார் நம்பர் அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தவறுகள் வந்து செக் பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் இதில் மாற்றங்கள் செய்ய விரும்பினால் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஆதார் கார்டினுடைய 2 பக்கத்தையும் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை இன்க்ளூட் பண்ணலாம். ஒருவேளை குழந்தைகளுக்கு 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் அல்லது பெரியவர்களுக்கு நீங்கள் ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இதே போன்று மற்ற மெம்பர்ஸ்க்கும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்கள் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எந்தெந்த உறுப்பினர்கள் பெயர்கள் அல்லது உறுப்பினர்கள் விவரங்கள் தவறாக இருக்குதோ அந்த உறுப்பினர்களுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம புது உறுப்பினரை குடும்ப அட்டையில் இணைப்பது எப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸில் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் மெம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஆட் மெம்பர் டீட்டெயில் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் மெம்பர் நேம் அப்படின்ற இருக்கிற இடத்துல ஆங்கிலத்திலையும் பெயர்ன்ற இருக்கிற இடத்துல தமிழையும் டைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் இருக்கிற இடத்துல ஆனா பெண்ணான்றதை குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்ல பிறந்த தேதியையும் ரிலேஷன்ஷிப்ல உறவு முறையும் குறிப்பிட்டுக்கோங்க. ஆதார் நம்பர்ல
மெம்பருக்குரிய ஆதார் எண்ணையும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் ஒருவேளை 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் பெர்த் சர்டிஃபிகேட்டையும், பெரியவர்களுக்கு 5 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண்ணையும் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய முகவரியில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய விரும்பினா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது கீழே எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் திருத்தங்கள் எதுவும் செய்யணும்னா செஞ்சுட்டு பக்கத்தில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். அதில் நீங்கள் ஆங்கிலத்தில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸை தமிழில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கணும். அதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் வரும். அதில் ஏதாவது ஒரு ப்ரூஃபை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் முகவரி மாற்றம் செய்ய விரும்பினால் நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்க வேண்டியது ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஓட்டர் ஐடி கார்டு அல்லது இபி பில் அல்லது கேஸ் கனெக்ஷன். பொதுவாக நீங்கள் ப்ரூஃபை அப்லோட் பண்ணும்போது 2 பக்கமும் ஸ்கேன் பண்ணி, உதாரணத்திற்கு நீங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டின் முன்பக்கமும் பின்பக்கமும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் பர்சனல் டீட்டெயில்ஸை மறைக்கிறதுக்காக நான் நிறைய ஹைட் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் எந்தெந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் இது போன்ற அநேக வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, பார்வையிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.